இங்கே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய குகை இருக்குது. இந்த மலைக்கு உள்ள பார்த்திங்கன்னா ஒரு இந்த இந்த ஊதியூரில் ஒரு பெரிய மலை இருக்குது. அதை பார்த்தா மலை மாதிரி தெரியாது, சும்மா நடந்து போகிற பாதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் மலை அப்படியே போக பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இப்போ உள்ளுக்குள்ளே மலை இருக்குது. அதில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா குகை இருக்குது. அதில் எல்லாம் அவர் வந்து தவம் பண்ணியிருந்திருக்காரு. இங்கே ரொம்ப வருஷம் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி இன்றைக்கி பௌர்ணமி விளக்கு பூஜை. இந்த பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப நல்லா பிரசித்தமானது. இங்கே பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணுறாங்க. இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா மூலிகை தர்றாங்க. அதாவது மூலிகை தீர்த்தம் அப்படிங்கிறது. இந்த தீர்த்தம் வாங்கிறது தான் இங்கே நிறைய பேர் வருவாங்க. இது வந்து உடல் சுத்தி பண்ணக்கூடிய ஒரு தீர்த்தம் இது. இங்கேயே இவங்களும் தயாரித்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பூஜைகள் இருக்குது, நிறைய இதில் இருக்குது. நல்லா கூட்டம் இன்றைக்கி வருவாங்க. வாங்க போய் நம்ம அந்த கோயிலை இந்த மலையெல்லாம் சுற்றி பார்க்கலாம். இது ஒரு சுப்பிரமணியர் கோவில். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சுப்பிரமணிய கோயிலேருந்து அப்படியே கீழே வந்துட்டிங்கன்னா இந்த வழியாக போகணும். இங்கே இந்த போர்டு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம்னா அவர் ஜீவசமாதிக்கு போகலாம். இதுதான் அந்த அவர் கொங்கண சித்தருக்கு ஜீவசமாதிக்கு போகிற இது கொங்கண சித்தருடைய கோயிலுக்கு போகிற வழி. அங்கே வந்து செட்டித்தம்புரான் அப்படிங்கிற சித்தருடைய ஜீவசமாதி இருக்குதா. நம்ம இதில் தான் போகணும். கொங்கண சித்தர் போகிறதுக்கு இந்த வழியை தாங்க போகணும்.